நான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் காட்டினேன். அங்கேருந்து அந்த எண்டுலேருந்து வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சாச்சு. இது ஒரு தென்னங்கன்று நான் வரிசையாக வச்சது தாங்க தென்னங்கன்றுலாம். அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் அங்கே கல் இருக்குல்ல, அங்கேயும் ஒன்று வச்சது தான். சரி பாருங்கள், இந்த தென்னங்கன்றுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு தென்னங்கன்று, அதுக்கு பக்கத்தில் மாமரம் இருக்குது. அதனால் அங்கே வைக்கல, அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல வச்சது. ரைட்டு பாருங்கள், இங்கே ஓஸ் இருக்கும். இந்த ஓஸ் வந்து அங்கேருந்து தண்ணி பாசுறதுக்காக தண்ணியை ஜாயின் பண்ணி போவோம் ஓஸை. பார்த்தீங்கன்னா தேக்கங் மரம் பாருங்கள் அவ்வளோ ஹைட்டு போகுது. இந்த மட்டை மறைக்குது, அப்பயும் அவ்வளோ ஹைட்டு போகுது பாருங்கள். ஸோ இந்த வேப்ப மரம் இதுதான் கோவில். சரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு பூட்டு போட்டிருக்கு. முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார். 2 முருகர் 1 விநாயகர்லாம் இருக்குது. அப்புறம் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்த மாலை எல்லாமே எங்கள் தாத்தா போயிட்டு வந்த மலைக்கு போயிட்டு வந்த எல்லா மாலையுமே இங்கே தான் கழட்டி வைப்போம். நாங்களே தான் போயிட்டு வந்து நாங்களே கழட்டி வச்சுருவோம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா மாமரம் இது, இந்த மரத்தில் பச்சை மட்டை இருக்கும். எப்போது நம்மளால யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல, அந்த ஒரு காரணத்தினால இந்தமாரி பச்சை மட்டையெல்லாம் நம்மளே வெட்டிடுறது டீசெண்டாக. இப்போ அவங்க பக்கத்தில் போகுது, அவங்க சொல்லி வெட்டினா அது நம்மளுக்கு என்ன மரியாதைன்றது இல்லை, நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. அது அவங்க நடைப்பயணம் ஏதாவது நடக்கிறாங்க அப்படின்றப்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுக்காக எல்லா மரத்தில் இருக்கக்கூடிய மட்டையும் எக்ஸ்ட்ராவாக அடுத்தவங்க விட்டு இதில் போயிருக்குன்னா அதை நானே வெட்டிடுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி மட்டை இருக்கும். சில இதுதான் நீட்டு மட்டை பெருசாக இருக்கும், அந்த அளவுலாம் வளர்ந்துருக்கும். அதெல்லாம் அப்படியே வெட்டிடுறது தான். என்னடா தோடமாடா நீ வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் தான், பட்டு தோடம் மாதிரி வச்சிடல, அவ்வளோதான். தோட்டம் தான், ஆனால் தோட்டம் மாதிரி வச்சிடல. என்னன்னா சுத்தம் பண்ணலை. ஏன் இதில் கை வைக்கல, கை வச்சது தான் பாம்பு இருந்துருச்சு. அந்த பாம்பு சரி, அதை பற்றிலாம் நம்ம ஆராய வேணாம் விடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடும். இது வந்து காஞ்சது பாருங்கள், காஞ்சது. அப்படியே அப்பப்போ ஒரு மட்டை எடுத்து போய் அடுப்பு எடுத்துருவோம். அடுப்புலாம் அங்கே இருக்குது. அங்கேனா அது பெரிய குகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரல் ஐக்கிட்ட போவோம் கண்டிப்பாக போவோம். சரி, அதனால் இதை தொடலை, அப்படியே விட்டேன். ஸோ என்னென்னு தெரில, தொண்டை கட்டிகிட்டு இருக்குது இந்த வெயிலில். பார்த்திங்கன்னா இது மாமரம். மாங்காய்லாம் காட்டுறேன் பாருங்கள், மாங்காய் இருக்கும். மாங்காய். ஸோ இதில் ஃப்ரண்ட் செல்ஃபி மூடில் எடுக்கிறதுனால 2 இதுதான் ஜூம் பண்ண முடியுது. ஸோ பரவாயில்ல, மாங்காய் இருக்கும், அதை நான் காட்டுறேன். இருங்க காட்டுறேன். பாருங்கள், இங்கே ஒரு மாங்காய் இருக்காரா. இப்போ உங்களுக்கு மாங்காய் லிஸ்ட்டு போட்டு காட்டுறேன். அங்கங்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில. இப்போ பாருங்கள். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல 2 மரம் இருக்குது. இது ஒரு மரம், அண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தது வந்து இந்த மரத்துக்கு அடியில் தான் போட்டு எரிச்சிருப்பேன். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லா தென்னை மட்டையும் கழித்தேன், அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாதியாக தொங்குது பாருங்கள். இந்த கை எங்கேயோ போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாதியாக தொங்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டில் இருந்ததுன்னா அப்புறம் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதுல்ல, அப்படின்றதுனால பாதியாக வெட்டிடுவேன். அப்படி வெட்டினது மட்டையெல்லாம் காஞ்ச மட்டை அங்கே இருக்குது பாருங்கள், பச்சை மட்டை இங்கே. அதை அப்படியே லைட்டாக துண்டு போட்டு வச்சிட்டா வெயிலில் காஞ்சிரும். எப்படியும் அடிக்கிற வெயிலுக்கு சட்டுன்னு காஞ்சிரும். அதனால் வெயிலில் காஞ்சிரும் அப்படின்றதுனால வச்சுருவோம். ஏன்னா அதை அடுப்பு எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அப்படி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா களைச்சிட்டேன். இதில் அவ்வளோ மட்டை இருந்தது, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அடிக்கிட்டேன் காய வச்சுட்டு. பாருங்கள். ஸோ இது பாரிஜாதம் தான். நான் சொன்னேன்ல, ஏன்னா எல்லாத்தையும் ரிப்பீட்டாகவே காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாதீங்க. காற்று நம்மளுக்கு இயற்கை காற்று இருந்தாலே நோய்கள் நம்மள்கிட்ட அண்டாதுன்னா நம்மள்கிட்ட கிட்ட வராது. அந்தளவு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அதுக்காக காற்று மட்டும் போதுமானன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இயற்கையை வளங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இயற்கையை வளர்த்தாலே நம்ம வாழ்க்கையே நல்லபடியாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த எண்டு தான் சொன்னேன், அங்கே இருக்குது. அந்த எண்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா தெரியும், கோயிலுக்கு பின்னாடி ஒரு 5 மீட்டரோட நம்மளுக்கு முடியுது. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து இப்போ இத்தனை உங்களுக்கு காட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சன்றது வந்து பாருங்கள், இது வந்து பெலாங்கன்று. பெலாங்கன்று எப்படி வந்ததுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் வச்சேன். அதாவது நான் 2 விதையை போட்டு முளைப்பு நம்ம சாப்பிட்றோம்ல, அங்கே பாருங்கள் பெலா மரம். அதில் சாப்பிட்ற பழத்தில் வந்து முளைக்கிற மாதிரி விதை இருந்துச்சு. அதை ஏன் வேஸ்ட் ஆகணும், நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு இல்லை நம்ம வருங்காலத்துக்கு. அதாவது அது எப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் யாருக்கு போனாலும் பரவாயில்லைங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, மனசார அதை தரணும். அந்த ஒரு இதுக்காக நிறைய இடத்துல வச்சுருக்கேன். தண்ணியும் ஊற்றுறேன். அது தந்தால் 4 பேர் நல்லா சாப்பிட்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இயற்கை முக்கியம். ஆனால் பாருங்கள், நானும் ஒரு விவசாயி தான், அந்த ஒரு காரணம் இருக்குல்ல. சரி பாருங்கள், சொன்னேன்ல பாதி மட்டையாக விட்டுறேன். அப்புறம் அங்கெல்லாம் ஒரு மட்டை, இங்கெல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டேன். அங்கே ஒரு மட்டை, இன்னொரு மட்டையும் பாதியாக தான் விட்டுருப்பேன். அதேமாரி மட்டையெல்லாம் வெட்டி அப்புறம் இங்கே வந்து சுத்தம்பராக டம்மியாக தொங்கிட்டு இருந்தார், அதையும் வெட்டி ஃபுல்லாக சாய்ச்சி விட்டேன். அதை இந்த தென்னை மரம் என்ன பூ வருது,
அது எப்போலேருந்தோ வருதுங்க. ஆனால் இன்னும் ஒரு இளநீ நான் சாப்பிட்டதா இதுலேருந்து அர்த்தம் கிடையாது. பப்பாளி, இந்த பப்பாளிக்கு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. எப்படி பப்பாளி அம்மாத்திரம் மூட்டை கணக்கில் இருந்துச்சு, அவ்வளோ பப்பாளி இருந்தது. என்ன பண்ணுறது, இப்போ அதான் அப்போதைக்கு நான் அசால்ட்டாக விட்டேன். எப்படி பப்பாளியா அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம், பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அப்போதைக்கு எனக்கு பிடிச்சிது. நிறையா இருந்தால் எப்படி நம்மளுக்கு பிடிக்கும்? இப்போ நம்மளே ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் நம்ம அதிகமாக விரும்புகிறோம் அப்படின்றப்ப நம்மள்ட்டே ஒரு கடை வச்சுருக்கோம், நம்மளே ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், மளிகை ஸ்டோர்லாம் வச்சுருக்கோம்னா நம்ம அதை அந்தளவு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டோம். லைட்டாக சிம்பிளாக விட்டுருவோம். அதாவது அப்பப்போ 2 சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுக்காக என்ன தான் நம்ம அவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் அதை அப்படியே கடையவே தீர்த்துருவோம், கஷ்டம் தானே. அந்த மாதிரி தாங்க நானும் இருந்தது. அவ்வளோ பப்பாளி இருந்தப்பெல்லாம் அதை அப்படியே 2 விட்டேன். அப்படியே விட அதில் இன்ட்ரெஸ்ட்டே போய் இப்போ பப்பாளின்றதே இல்லை. அப்புறம் நானாக அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடக்குள்ளே அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு 4 விதையை போட்டேன். அதில் ஒன்று முளைச்சிச்சு. இன்னொன்று அங்கே கிணத்துக்கிட்ட போட்டிருந்தேன், அது முளைச்சி. அது என்னென்னா ஆண் மரம். பூவாக, ஆண் மரம்னா பூவாக இருக்கும், பூ நீட்டாக தொங்கும். பெண் மரம்னா அதுவே வளர்ந்து காய்ச்சிரும். அதனால தாங்க ஆண் மரம் அதை நான் பிடுங்கி போட்டேன். அப்புறம்னா ஆண் மரத்தினால புண்ணியம் இல்லை. ஸோ பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன். வெயில் தான் எனக்கு கடுப்பேற்றுது பாருங்கள். என்னடா ஓடுலாம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடு தாங்க. ஒரு காலத்தில் நான் ஒரு நேரத்தில் ஒரு காலம் தப்பு தான் சொன்னது. இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப வாடி போன மாதிரி போகுது தென்னங்கன்று அப்படின்றதுக்காக எல்லா மண்ணையும் இங்கே சுற்றி வாய்க்கால் மாதிரி பறித்து அப்படியே அந்த மண்ணை வாரி அதில் பரட்டி போட்டு அப்புறம் கோழி சீச்சிருவாங்க பாருங்கள். கோழி அதுக்கு அங்கே நம்ம போல் இருக்கிற இடத்துல சீக்குது. பாருங்கள், இதுக்காக தான் நான் விட்டேன். அப்போதைக்கு சரி சீச்சிடக்கூடாது அப்படின்ட்டு 4 அங்கே நம்மள்ட்ட சொன்னால அந்த ஓடை எடுத்துகிட்டு வச்சு அடுக்கிட்டேங்க. அந்த அடுக்குனது தான் இப்போ அப்படியே கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. தண்ணி இழுத்து பாருங்கள், வேர்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கே தண்ணி நீரோட்டம் இருக்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சைக்கன்று, எலுமிச்சைன்றேன், சாரி, எலுமிச்சைக்கண், அவ்வளோதான், பார்த்துக்கோங்க, எலுமிச்சைக்கன்று. ஸோ இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் தான். என்னடா பாரிஜாதம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பூ இன்றைக்கின்னு பார்த்து இல்லை, நான் என்ன பண்ணுறது. ஆஹா, இது இது தாங்க. ஐயோ, அது பேர் மறந்து போச்சே. அது பேர் சீக்கிரமாக மாதுளம்பழம். இதெல்லாம் காய்ச்சி நம்ம சாப்பிட்டு நம்ம எப்படியும் சாப்பிட்ணுன்ற ஒரு எய்மில் தான் இருக்கேன். இதெல்லாம் அப்புறம் வளர்க்குறது எதுக்கு தாங்க, வளர்த்து சாப்பிட்டு அந்த ஒரு தெம்பு வரணும், அதுக்காக தான் வளர்க்குறது. சரி, இது பூஞ்செடி பாருங்கள், அரும்புன்னு சொல்லுவாங்க, அரும்பு பூச்செடி. இது என்னடா ஒரு கொடி காட்டுற அப்படின்னு பார்க்காதீங்க, காட்டுறேன். அரும்பு அது பார்த்திங்கன்னா அரளிப்பூன்னுவாங்க. அரளிப்பூ. இதுக்கிட்ட பாரிஜாதம்லாம் இருக்குது. ஸோ இதை விட்டு இப்போ அப்படியே எப்படி தேவைப்படுறது, அது பலகை. அப்போதைக்கு வீடு காட்டக்குள்ள அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு காட்டினது. அந்த பலகைலாம் சட்டம்லாம் ஓட்டு வீட்டினா அந்த இது இடையில இப்படி வைப்பாங்கல்ல, ஓட்டில் இப்படி இடையில வச்சு தானே வைப்பாங்க. அந்த இதுக்கு சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் தான் மீந்தது, ஒன்றும் அதிகமாக மீறலை. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலன்னு அடுத்து இப்படி போயிட்டே இருந்தால் பாருங்கள், இதுதான் அரும்பு பாருங்கள், அரும்பு. இதோட அடியை காட்டினேன் பாருங்கள், இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் முடிக்க போகிறோம் நம்ம கார்டன் டூரை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம்பருத்தி கன்று ஃபுல்லாக இருக்குது. இது பூ இல்லை, ஆனால் இப்போ அதுக்கு நீரோட்டமே இல்லை. தென்னை மரம், கோகனட் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டாச்சு. அடிக்கடி மேலே ஏறுறோம், மேலே ஏறி சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது வெட்டி போட்டுங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வச்சு நசுக்கி தேங்காய் ஆடுறதுக்காக தேங்காய் எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், நம்ம போல் அங்கே இருந்தார், போல் துரத்தி விட்ருச்சிங்களாட்டுக்கு. நம்ம ஹென்ஸ்லாம் துரத்தி விட்டு அது உட்காந்துட்டு சும்மா விளையாடுதுங்க. பரவாயில்ல, அதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இயற்கையோடு இருக்கணும், அதான் முக்கியம். அதுவும் நான் சொன்னல பென்சில் மரத்தோட இதுதான், அது இங்கே பெருசாக வளர்ந்துருச்சு. அப்புறம் அங்கே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை, இது ஒரு மரம் தாங்க, ஏதோ நல்லபடியாக இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ரோஜா கன்று, அதுக்கிட்ட போயிடுமா வாங்க. ரோஜா கண் இப்போ யாரும் இப்போ பறிக்கிறதுக்கு இல்லை, நானாக வச்சுக்க முடியாதுன்னு. அதுவும் பூக்க மாட்டேங்குது, நானும் வச்சுக்கிற ஆளும் கிடையாது. பூத்தா தானே பார்ப்போம். பாருங்கள், செம்பருத்தியில் எவ்வளோ வண்டு பூச்சின்னு பாருங்கள். இது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, கொடூரமாக இருக்கே. இப்போ அப்படியே தென்னை மட்டெல்லாம் நம்ம மேலே வந்து என்ன ஆகும், ஒன்றும் ஆகுது, லைட்டாக ஏதாவது அடிப்படும், அவ்வளோதான். வாங்க பாரில் காட்டுறேன்னா என்ன பாரில் அப்படின்னு பார்த்துருமா. இந்த பாரல் உள்ளெல்லாம் நல்லா தான் இருப்பார். இது உள்ள அடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸே பண்ணலாம், அதனால் கொஞ்சம் கருத்த மாதிரி போயிடுது.
இந்த பாரல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாரல் தேக்கங்க அங்கே ஏன் தண்ணி சின்ன சின்ன பாரல் வச்சு ஊற்றுறோன்னா அதெல்லாம் ஓட்டை இல்லாமல் இருக்குது. இவர் பாருங்கள் ஓட்டை என்னடா ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்க்காதீங்க. இந்த இடத்துல தான் ஓட்டை, இந்த நடுவில் ஓட்டை, அந்த நடுவுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கு ஒரு பெரிய ரவுண்டு. அப்போ தாங்க தெரியும் அப்படின்னு ஒரு வாட்டமாக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது பாரலோட முடிஞ்சு வச்சு இதுதான் வீடு கட்டக்குள்ளே வாங்கிட்டு வந்த பபுள்ஸ். அப்போல்லாம் பபுள்ஸ் வச்சு தான் போட்டாங்க. இப்போலாம் பபுள்ஸ் கிடையாது, கல் வீடுக்கு மண் அப்படி தான் பண்ணுறாங்க. பபுள்ஸ் போட்டால் கூலிங்காக இருக்கும், எந்த ஒரு இடமுமே உள்ளுக்குள்ளே கூலிங்காக இருக்கும், எந்த ஒரு வெயில் நாளாக இருந்தாலும். பேக் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஃபைனலி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன். இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இயற்கையை வளர்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்மளன்னு சொல்ல வரல, நம்மளை தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த ஜென்ரேஷன்னா யாரோ ஏன்டா அடுத்த ஜென்ரேஷன் யாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த ஜென்ரேஷன்னா நம்மள உருவாகக்கூடிய ஜென்ரேஷனாகவே நினச்சிக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆகி ஏதோ குழந்த பிறக்கலாம். அந்தமாரி நம்மளால் வளரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போமே, எந்த ஒரு பாதுகாப்பாக இருப்போமே, எந்த ஒரு நோயும் வராமல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எண்ணெய் தேய்ச்சிக்காமல் போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்குறதுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா நீ போய் பார்க்கவே வேணாண்டா, அந்த ஒரு கருத்து தான் அங்கே வருது. உண்மை தானே. நம்ம ஏன் டீசெண்டாக நம்ம மட்டும் எண்ணெய் தேய்ச்சா நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. இதுவே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலனா தான் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அந்தமாரி ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் ரொம்ப 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 பிரச்சனையாகும். மஞ்சக்காமலை வரும், சளி வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி தலை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால் ஆஸ்மா, சளி பிடிக்கிறதுனால ஆஸ்மா, அந்தமாரி ஓவர் பிரச்சனை இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவு. ஆனால் அந்தளவு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒன்றும் படிக்கல. நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு இதெல்லாம் உண்மை தான், தெரிஞ்ச உண்மைகளை நம்ம தெரிய வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க. பாய்.